மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1 மாதத்துக்கு கொஞ்சம் 2 மாதத்துக்கு கொஞ்சம் அதெல்லாம் கோழியாக சேவலாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி கோழியாக சேவலான்னு எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலே அந்த கோழிக்கு பின்னாடி வால் அந்தளவுக்கு கேப் விட்டு தான் இருக்கும், ஒரே சேராக இருக்காது. சரிங்களா? அதை வச்சு நம்ம சேவலா கோழியான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த சைடு மேயிற குஞ்சுக்கு ரெக்கை பார்த்தீங்கன்னா விட்டு தான் இருக்கும். அதே அந்த பக்கம் நிற்கிற 2 குஞ்சுகளுக்கு ரெக்கை ஒரே ஓர்ஸாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா கோழிக்கு அதே மாதிரி தான் இருக்குது, அந்த குஞ்சுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்து தான் கண்டுபிடிச்செல்லாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க. நானும் இதை பார்த்து தான் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? கோழி பொரிச்சதுலேருந்து 1 மாதம் ஆனால் தான் அதுக்கப்புறம் அது கோழியாக சேவலான்னு அந்த குஞ்சை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பொரிச்சோன்னே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.